அப்போ பதார்த்தத்துல பிழை இல்லை, சமையல் செய்யற பக்குவத்துல தான் பிழை. எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வீட்டுல சேர்த்து வச்சிருக்கீங்களோ, அதே போல உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் உலகத்துல நிறைச்சு வழங்கி வச்சிருக்கேன். அதை பக்குவமா பயன்படுத்த தெரியாம ஏன் தினைக்கும் என் கோயில இருந்து என் உயிரை வாங்கிட்டு கேள்வி இருப்பதில்லை. கூடவே இன்னொரு விஷயம் கேட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சாங்க, ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்களா, இருக்கு. குழந்தைங்களுக்கு என்ன தந்துட்டு இருக்காங்க, நாம குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கோம், அடுத்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், இன்னும் எல்லாரும் முடிஞ்சவங்க கொஞ்சம் பணமா சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு தந்தை குழந்தைங்களுக்கு பின்னாடி வச்சு காப்பாற்றுவாங்க. காப்பாற்றினா சந்தோஷம் தான், ஆனா அதை எதிர்பார்த்து நான் தரல. அப்ப எதை எதிர்பார்த்து தர, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் படிப்பு பண்பு பணம் எல்லாம் தந்துருக்கேன். நீ தந்த அளவு படிப்பு பண்பு பணத்துக்கு அவங்க சந்தோஷமா இருக்க முடியுமா, அந்த அளவுக்கு நீ தரியான்னு கேட்டாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு தந்துருக்க சாமி, கண்டிப்பா அவங்க நல்லா வாழ்ற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்படி உன்னால முடிஞ்ச அளவு நீ கொடுத்தும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைன்னா ஒரு மனம் மேல எப்படி இருக்கும்னாரு, வருத்தப்படுவாங்க. அப்படிதான் நான் வருத்தப்படுறேன். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுத்தாலும் உங்களுக்கு எப்பவுமே நிறைய வந்து குறைய மாட்டேங்குது. அந்த வாழ்க்கையின் பக்குவத்தை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க குறைவா வாழ்றதுதான் எனக்கு ஒரு குறைபாடா இருக்கு. அந்த குறைய நீங்க என்ன நான் குறைவா கொடுத்தேன். உங்களுக்கு அன்பு பாசம் வேணும்னா அம்மா அப்பாவை கொடுத்துருக்கேன், உறவு வேணும்னா அதற்கு மனைவி சகோதரர்கள் நண்பர்கள் எத்தனையோ கொடுத்துருக்கேன். இப்படி உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு நல்ல அம்சங்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்படும். நீங்க ஒரு வீட்டுக்கு சாப்பாடு போறீங்க, அவங்க ரொம்ப உங்களை உபசரிச்சு மனைவிக்கு சாப்பாடு கொடுத்தா அவங்க உபசரிக்கிறதுலேயே நமக்கு வயிறு நகரமா இருக்கும். அவங்க சாப்பாடு வந்து இன்னும் தழும், ஏன்னா உபசரிப்பு இருக்கு. அப்படி நம்ம சாப்பிட்டு ஒரு வாரம் 10 பதார்த்தங்களை சமைச்சிருக்காங்க, அந்த 10 பதார்த்தமும் சாப்பிட்றோம். அதுல ஏதோ ஒரு குலாப் ஜாமுன் வச்சுப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு, அதை ரொம்ப ரசிச்சு ஒரு 3 நாள் இருக்கும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு திருப்பி அண்ணன் வீட்டுக்கு வரும். அன்னைக்கு ஒரு வேளை குலாப் ஜாமுன் செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது குலாப் ஜாமுன் சரியா வராமல் இருந்திருக்கலாம். அன்னைக்கு இருக்கிறப்ப என் மனசுல என்ன இருக்கும் உங்களுக்கே புரியும். இன்னைக்கு குலாப் ஜாமுன் அது குலாப் ஜாமுன் சரியில்லை, இல்லாத ஒன்றையே அதிகமாக நினைக்கிறோம், இருக்கிற பலரை பார்க்கலாம். அந்த பக்குவத்தை நம்ம மாத்தினாலே இருக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு நிறைய உணர்வு கொடுக்கும். அதை இல்லாதது ஒரு சிறு பகுதி அப்படின்றதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு இன்னொன்று சிறுகதையும், நம்ம போல ஒரு சமயம் அவர் வாழ்க்கையில ரொம்ப பணத்தை அவசரப்பட்டார். குளோபல் ரெசெஷன், ரொம்ப பிரச்சனை, நிறைய காம்படிஷன், பணத்தை ரொம்ப அவசரப்பட்டார். அப்படி அவசரப்படும் போது அவர் கொஞ்சம் அதிகமா பணம் பிரச்சனை வந்ததால அவர் வந்து கிட்டத்தட்ட தற்கொலை செய்யறதுக்கே போயிட்டார். அப்போ அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, ஐயா பணம் பிரச்சனைக்காக அப்படிலாம் செய்ய வேண்டாம், நீங்க நல்லா உழைச்சு பாடுபடுங்க, காலம் மாறும், நல்லா வரும், கடவுளை வேண்டிங்க, நல்ல பிராப்தி கிடைக்கும். இவரும் கடவுளை வேண்டியிருக்கார். என்னுடைய கதைகள்லாம் கடவுள் கட்டு போட்டுருவார். கடவுள் உடனே வந்து கேட்டானா, என்ன வர, ஏன் இன்னைக்கு கலந்துற என்ன பிரச்சனை, ஏன் சாமி உங்களுக்கு தெரியாதா என் பிரச்சனை, பணத்துல அவ்வளோ கஷ்டமா போச்சு, என் செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகுது, பணமே போது, எனக்கு கஷ்டமா இருக்கு, இவ்வளவுதான் என்ன பண்ணணும், எனக்கு நீங்க வரம் தரணும், அந்த வரத்துல என் பணம் நல்லா ஒரே செகண்ட்ல மறைஞ்சு போகணும், இந்த உலகம் முழுக்க எனக்கு ஏராளமா சொத்து இருக்கணும், அவ்வளோ வெளியில இருக்கேன். சரி பதட்டப்படாது, இவ்வளவுதானே, இந்த கடவுள் உனக்கு உன்னுடைய பணம் பிரச்சனை தீர்ந்து வந்தார். அதே போல பணம் பிரச்சனை தீர்ந்து போச்சு. 1 வருஷத்துல இது திரும்பி கடவுளை நோக்கி அப்படிங்கிறாரு. கடவுள் திரும்பி வந்தார், என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குமா, பணம் பிரச்சனை, அதே பணத்துல பிரச்சனையே இல்லை, தேவைக்கு அவ்வளவு பணம் இருக்கு, அப்ப ஏன் அவ்வளவு பண பிரச்சனை தீர்ந்து போச்சு, உடல் நல பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஏன் என்ன சொல்றாங்க, டயபெட்டிஸ் இருக்கிறாங்க, பிளட் பிரஷர் இருக்கிறாங்க, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறாங்க, ஸோ இனிப்பு செய்ய முடியல, உப்பு செய்ய முடியல, எதிர்த்து நடந்த 10வது அடியில கால் அடிக்குது, நீங்க ரொம்ப வாரத்தில் நீங்க பணத்தை நிறைய உடல் நலத்தை எடுத்தீங்க, இதுக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு சீரான உடல் நலம் வேணும், எனக்கு எந்த பிரச்சனையும் கூட உடல்ல, அப்பதான் இந்த பணத்தை நான் அனுபவிக்க முடியும், தந்த போகிறோம். திருப்பியும் 1 வருஷத்துல பார்த்தா கடற்கரை அவ்வளோ இருப்பீங்க, திருப்பி கடவுள் பணமும் கொடுத்த சீரான உடல் நலம் கொடுத்தா உங்களை என்ன பண்ணணும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும். எனக்கு ஒரு வகையில் ஆரோக்கியமா இருக்கேன், உடம்பு கூடி சொத்து, ஆனா மனசு தான் கஷ்டத்துல இருக்கு. ஏன் அவங்க என்ன மனசு கஷ்டம், நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பொண்ணு என்னை திருப்பி கூட பார்க்க மாட்டேன், அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இது நான் என்ன பண்ணுவேன், அது கூட எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது. சரி வரதானே, நல்ல விஷயம் தான் நீ கேட்கிற, நீயும் ஒரு குருவத்தனாகும், அடுத்த மாசமே உனக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு.
நீ அடிக்கடி கூட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ற, நான் ஒன்றை மட்டும் பார்த்துக்க இல்லை, இந்த பிரபஞ்சத்தையே நான் கவனிச்சிருக்கோம். ஆனா ஏதோ உன்னுடைய உள்ளம் நல்ல உள்ளமா இருக்கிற காரணத்தால நீ கூட்டம்னு நாம வரணும். ஸோ இனிமே நீ என்ன கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்க உனக்கு ஒரு வரம் வரணும். என்ன வரலாம்? இந்த வரம் என்ன மாதிரின்னா, நீ என்ன காரியத்தை நினைச்சு ஏறியோ அது அடுத்த செகண்ட் நடக்கும். ஸோ நீ என்ன தேடவே வேண்டாம், இனிமே ஒரு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். இதை வாங்கிட்டு சாமியை கற்றுட்டார். வழக்கமா ஒரு வருஷம் கழிச்சு கலர்ற மனுஷன் 6 மாசத்துல கலர்றாங்க. கடவுள் எப்ப இனிமே தரத்துக்கே கிட்ட ஒன்றும் இல்லை. மனம் கேட்ட கொடுத்தேன், உடல் நலம் கேட்ட கொடுத்தேன், மன பிரச்சனை தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னா அதுவும் பண்ணிட்டேன். தான் போறாங்க அப்பதான் இல்லை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், தாய்மை குடும்பத்தில் இருக்கு என் மனைவி, அதை பார்த்து எனக்கு இன்னும் சந்தோஷம். அவங்க என்ன பேசிட்டேன், இன்னொரு வாரம் கொடுப்பீங்கள? ஆமா நல்லா தானே. அந்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க போன உடனே. என்ன டெஸ்ட் பண்ண? அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னு நினைச்சேன். அடுத்த செகண்ட் பார்த்தா 5 வருஷம் ஒபாமாவா பார்த்துட்டேன். வானவெளியில நிலாவுல நடந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அடுத்த செகண்ட் ஆஸ்ட்ரோநாட்டா நடந்து இருக்காங்க. ஆமா இதெல்லாம் அவங்க சந்தோஷம் தானே, ஏன் கலர்றேன்? அங்கதான் எனக்கு பிரச்சனையே இருக்கு. எந்த ஒரு காரியமே அதை நினைச்சு பாடுபட்டு உழைச்சு கிடைச்சா அவருடைய சுவை அதிகமா இருக்கு. நினைச்ச அடுத்த செகண்ட் கிடைச்ச சுவையை இந்த சாமே போயிடுச்சாங்களே. ரொம்ப பசியில இருக்கப்ப வீட்டுல சாதாரண ரசம் சாப்பிடும் அப்படி இருக்கும். வெறும் மோர் சாப்பிட ஒரு ஊர்ல கிடைச்சுன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பிரியாணியா கூட வந்து எனக்கு சாமே போயிடுச்சு சாமி. நீங்க கொடுத்த வரத்தை பசின்னு நினைக்கும் போதே வயிறு நிறைஞ்சு போகுது. ஆனா வாழ்க்கையில சுவாரஸ்யமே போயிடுச்சு. சாமி சொன்னாங்க இப்போ எல்லாரும் காப்பாற்ற முடியாது, இதுக்கு மேல தவறு ஒண்ணும் இல்லை. அப்ப இவரும் சொன்னாரா, உங்கள்கிட்ட இந்த நான் கேட்க கூப்பிடல, திரும்பி கொடுக்க. நீங்க இதுவரை கொடுத்த எல்லா வரத்தையுமே அவங்க திரும்பி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு வரத்தையும் நான் சில காலம், ஒரு ஆண்டு காலம் இந்த வரத்தையும் நான் அனுபவித்ததால் வாழ்க்கையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி சில கஷ்டங்கள் வந்தாலும் இன்னொரு நிறைவுகள் அதிகமாக நாம சந்தோஷமாக அனுபவிக்க முடியும்காக சிறு கஷ்டங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்க. இந்த மன பக்குவமே போதும். எனக்கு வந்த ஏற்றத்தாழ்வுகள், இன்ப துன்பங்கள், நன்மை தீமைகளை நான் அழகாக பார்க்க முடியும். இந்த கதையில என்ன புரியுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நமக்கு பிரச்சனை வந்தாலும் அது பின்னாடி ஒரு சுகமும் நம்ம அதிகமாக வெயிலோட குடும்பம் இருந்தாலும் நம்ம நிலையில ரசிக்க முடியும். அதுக்காக இயற்கையும் இறைவனும் ஆங்காங்கே சில தெரிவிச்சு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து துவண்டு போகாமல் இருக்கிற நிறைவுகளை நன்றாக அனுபவித்து மற்றவர்களுக்கும் நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செஞ்சு வந்தாலே நம்ம வாழ்க்கை நிறைவான பூரணத்துவமான உண்மையான ஒரு வாழ்க்கையாக அமையும். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யலாம். நீங்க இப்ப செஞ்சுக்கிறதே செஞ்சுட்டு தான் போகும். நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிறதே செஞ்சுட்டு தான் போகும்.